Welcome my dear 12th standard students. This is our economics class unit 7 International Economics part 4 video. இன்னைக்கு வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி லாஸ்ட் கிளாஸ்ல என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னு ஒரு ரிவ்யூ பண்ணிடலாம். Gains from international trade, terms of trade னா என்ன, the meaning of trade, types of trade, then terms of trade related to the interchange between productive resources. இதெல்லாம் நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்திருந்தோம். இன்னைக்கு கிளாஸ்ல இப்ப நம்ம பார்க்க போறது பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட், பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட். இத பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட், BOT அப்படின்னா என்ன அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் ரெஃபர்ஸ் டு த total value of a country's export of commodities. அதாவது total value of country's export. ஒரு country எவ்வளவு வேல்யூக்கு டோட்டலா எக்ஸ்போர்ட் பண்றாங்க அப்படின்ற வேல்யூ, அண்ட் டோட்டல் வேல்யூ ஆஃப் இம்போர்ட்ஸ் ஆஃப் கமாடிட்டிஸ். டோட்டலா எவ்வளவு வேல்யூக்கு இம்போர்ட் பண்றாங்க. Only export and import of commodities are included in the statement of balance of trade of a country. So இந்த பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட்ல என்ன கொண்டு வரோம் அப்படின்னா ஒன்லி இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட். மொத்தமா ஒரு கண்ட்ரி எவ்வளவு வேல்யூக்கு எக்ஸ்போர்ட் பண்றாங்க அண்ட் எவ்வளவு வேல்யூக்கு இன்கம் பண்றாங்க, இத பத்தி பாக்குறது தான் BOT, பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் அப்படின்னு சொல்றதுமா. நெக்ஸ்ட் பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட், இதுல விசிபிள் ட்ரேட் அப்படின்னா இருக்கு, இன்விசிபிள் ட்ரேட் அப்படின்னு இருக்கு. இப்ப விசிபிள் ட்ரேட் அப்படின்னா என்னன்னா மூவ்மெண்ட்ஸ் ஆஃப் குட்ஸ், அதாவது ஒரு குட்ஸ் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுது இல்லையா, அததான் விசிபிள் ட்ரேட், அதாவது எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட்ஸ் ஆஃப் கமாடிட்டிஸ். ஓகேவா, விசிபிள் ட்ரேட்லனா என்னமா மூவ்மெண்ட்ஸ் ஆஃப் குட்ஸ், that means export and import of goods are also known as visible trade, because the movement of commodities between countries can be seen. ஒரு கண்ட்ரில இருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு ஒரு குட்ஸ் போகுது, இல்ல அந்த கண்ட்ரில இருந்து நம்ம கண்ட்ரிக்கு குட்ஸ் வருது அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், அந்த குட்ஸ பார்க்கலாம். can be seen by eyes, நம்ம கண்ணால அதை பார்க்கலாம், and felt by hands, நம்ம கையால அதை தொடலாம், and can be verified physically, அது நல்லா இருக்கா எப்படி இருக்குன்னு நம்ம அதை டச் பண்ணி பார்க்கலாம். by custom authorities of a country, அந்த கண்ட்ரியோட கஸ்டம் அத்தாரிட்டி அந்த குட்ஸ் விசிபிளா பார்த்து டச் பண்ணி செக் பண்ணலாம். சோ இதுதான் விசிபிள் ட்ரேட் அப்படின்றது. உங்களுக்கு பக்கத்துல ஒரு டயக்ராம் கொடுத்திருக்கேன் பாருங்க, இத பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இதுல விசிபிள் ட்ரேட்னா இந்த ப்ளூ கலர் டிக் பண்ணிருக்கிறது மட்டும்தான் விசிபிள் ட்ரேட், ரெட் கலர் டிக் பண்ணிருக்கிறது எல்லாமே இன்விசிபிள் ட்ரேட். இப்ப விசிபிள் ட்ரேட்ல பாத்தீங்கன்னா கோல், அண்ட் இங்க பாத்தீங்கன்னா ஒரு காரை வந்து ஒரு கண்டெய்னர்ல ஏத்தி கொண்டு போயிட்டு இருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா பனானாஸ், அண்ட் இங்க பாத்தீங்கன்னா ஒரு காஃபி மூடை, அதாவது காஃபி பவுடர் காஃபி கொட்டை இருக்கும் இல்லையா, அந்த மூடைய ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்பர் பண்றாங்க. இப்ப இன்விசிபிள் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ராயல்டிஸ் அண்ட் லைசன்ஸ் ஃபீஸ், ஃபீஸா கட்டுவாங்க, ராயல்டிக்கும் லைசன்ஸ்க்கும் ஃபீஸா கட்டுவோம் இல்லையா, அதெல்லாம் வந்து ஃபாரினுக்கு நம்ம கட்டதான் செய்வோம். இதெல்லாம் வந்து இன்விசிபிள் ட்ரேட், கண்ணுக்கு வந்து அது தெரியாது நம்மளுக்கு. தென் இங்க பாத்தீங்கன்னா அதே மாதிரி டூரிசம் அண்ட் ஆபீஸ், இதெல்லாம் பாத்தீங்கன்னா டவுன்லோட் ஆன்லைன். இப்ப ஆன்லைன்ல இருந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா நிறைய வெப்சைட்ஸ் வந்து ஆப்லாம் டவுன்லோட் பண்றோம், பட் இந்த ஆப்லாம் வந்து நமக்கு தெரியாமையே நம்ம அதுக்கு வந்து பே பண்ணிட்டு தான் இருக்கோம். அதுவுமே இன்விசிபிள் ட்ரேட் தான். அந்த ஆப் வந்து நம்ம நாட்டுல கண்டுபிடிச்சது கிடையாது, வெளிநாட்டுல கண்டுபிடிச்சது தான். அதையும் நம்ம என்ன பண்றோம், நம்ம போனுக்கு டவுன்லோட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அங்க அவங்களுக்கு ரேட் ஏறிக்கிட்டே தான் இருக்கும். சோ இந்த மாதிரி ட்ரேட்லயே, அதாவது பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட்ல விசிபிள் ட்ரேட் அப்படின்னா என்னன்னு இப்ப நம்ம பார்த்தோம். தென் பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட்ல ஃபேவரபிள் BOT அண்ட் அன்ஃபேவரபிள் BOT அப்படின்னு சில விஷயங்கள் வந்து இருக்கு. பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட்ல ஃபேவரபிள் BOTனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா when the total value of commodity exports of a country exceeds the total value of commodity imports of that country, it is said that the country has a favorable balance of trade. அதாவது இந்த டயக்ராம பார்த்தீங்கன்னா உனக்கு ரொம்ப ஈஸியா புரியும். வேல்யூ, அதாவது ஒரு கமாடிட்டியோட வேல்யூ இருக்கு இல்லையா, அந்த வேல்யூ நம்ம இம்போர்ட் பண்ற வேல்யூவை விட எக்ஸ்போர்ட் பண்ற வேல்யூ எப்படி இருக்கணும்னா அதிகமா இருக்கணும். அப்படி அதிகமா இருக்கும் பட்சத்துல அதை வந்து நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா ஃபேவரபிள் BOT அப்படின்னு சொல்றோம். ஓகேவா. தென் அன்ஃபேவரபிள் BOT அப்படின்னா என்னன்னா இஃப் total value of commodity exports of a country is less than the total value of commodity imports of that country, that country is said to have an unfavorable balance of trade. அதாவது
இதுலயும் இந்த கீழே இருக்கிற டயக்ராம பார்த்தேன்னா உனக்கு ரொம்ப ஈஸியா புரியும். எக்ஸ்போர்ட்டிங் எப்படிமா இருக்கு, ரொம்ப கம்மியா இருக்கு. பட் இம்போர்ட்ட பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு, ரொம்ப அதிகமா இருக்கு. சோ நமக்கு இம்போர்ட் அதிகமா எக்ஸ்போர்ட் கம்மியா பண்றோம் ஒரு கண்ட்ரி அப்படின்னா அந்த இடத்துல அது அன்ஃபேவரபிள் பிஓடி அப்படின்னு அர்த்தம். ஓகே அப்பா. சோ இப்ப நமக்கு என்ன தெரிஞ்சிருச்சு, பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட்ல ஃபேவரபிள் பிஓடினா என்ன, அன்ஃபேவரபிள் பிஓடினா என்ன, தென் விசிபிள் ட்ரேட்னா என்ன, இன்விசிபிள் ட்ரேட்னா என்ன அப்படின்றத இப்ப நம்ம பார்த்தோம். இதுக்கப்புறம் பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட். என்னமா பார்க்க போறோம், பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட், பிஓபி இஸ் a systematic record of a country's economic. இது என்ன அப்படின்னா ஒரு கண்ட்ரியோட சிஸ்டமேட்டிக் எக்கனாமிக் அண்ட் பினான்சியல் டிரான்சாக்ஷன்ஸ் வித் த ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டு ஓவர் ஏ பீரியட் ஆஃப் டைம். ஒரு பீரியட் ஆஃப் டைம்ல ஒரு வேர்ல்டுல என்ன பண்ணணும், ஒரு கண்ட்ரில பினான்சியல் டிரான்சாக்ஷன் எப்படி இருக்கு அப்படின்றத பாக்குறது தான் இந்த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் அப்படின்னு சொல்றோம். இதுல பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ல பாத்தீங்கன்னா அதை ஷார்ட்டா பிஓபி அப்படின்னு சொல்லலாம். இந்த பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட்ல ரெண்டு டைப் இருக்கு, கிரெடிட் சைடு அண்ட் டெபிட் சைடுன்னு இருக்கு. கிரெடிட் சைடு அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸ்போர்ட்ஸ், டிரான்ஸ்பர், லோன், ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இது எல்லாமே கிரெடிட் சைடுல இருக்கும். இந்த பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் பேமெண்ட்ல டெபிட் சைட்ல என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இம்போர்ட்ஸ், டிரான்ஸ்பர், லெண்டிங், இன்வெஸ்ட்மெண்ட் பை ரெசிடென்ஸ் இதெல்லாமே வந்து டெபிட் சைட்ல இருக்கக்கூடியது. ஓகேமா. சோ இப்ப நம்ம பார்த்தது என்னமா பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட். இதுக்கு முன்னாடி பார்த்தது என்னது, பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் பிஓடி பார்த்தோம். இப்ப நம்ம பிஓபி பார்த்திருக்கோம். தென் இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போறது காம்போனன்ட்ஸ் ஆஃப் பிஓபிஸ். ஓகேவா. இந்த காம்போனன்ட்ஸ் என்ன, பிஓபியோட காம்போனன்ட்ஸ் என்ன, ஃபர்ஸ்ட் ஒன் த கரண்ட் அக்கவுண்ட், செகண்ட் ஒன் capital current, third one the official settlement account. ஓகேவா. இதுல பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் அக்கவுண்ட் சார்ட் அப்படின்னு ஒரு விஷயம் வந்து நம்ம கொடுத்திருக்காங்க. இந்த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் இருக்கு இல்லையா, அதுல ஒரு அக்கவுண்ட் சார்ட் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. கிரெடிட் மைனஸ் டெபிட், கிரெடிட் மைனஸ் டெபிட் இஸ் ஈக்குவல் டு பேலன்ஸ். அதாவது கிரெடிட்ல இருந்து டெபிட்டை மைனஸ் பண்ணும்போது நமக்கு பேலன்ஸ் கிடைக்கும். ஓகேவா. கிரெடிட் அப்படின்றது என்னன்னா ரிசிப்ட்ஸ், அதாவது நமக்கு வர்ற ரிசிப்ட்ஸ், நமக்கு வர்ற அமௌண்ட்ஸ் இதெல்லாமே கிரெடிட். தென் டெபிட் அப்படின்னா என்னன்னா பேமெண்ட்ஸ், நம்ம வெளியே கொடுக்குற பேமெண்ட். ஓகேவா. சோ கிரெடிட்ல இருந்து டெபிட்டை நம்ம மைனஸ் பண்ணும்போது மிச்சம் இருக்கிற பேலன்ஸ் கிடைக்கும். இந்த பேலன்ஸ் பிளஸ்ஸா இருந்துச்சு அப்படின்னா நமக்கு அது சர்ப்ளஸ். சப்போஸ் இந்த பேலன்ஸ் நமக்கு மைனஸா இருந்துச்சு அப்படின்னா அதுதான் நமக்கு டெபிசிட். ஓகேவா. அவ்வளவுதான், இது ஒண்ணுமே கிடையாது, ரொம்ப சிம்பிள். கிரெடிட் மைனஸ் டெபிட் இது எப்படி எடுத்துக்கலாம், நம்ம ரிசிப்ட்ஸ் மைனஸ் பேமெண்ட்ஸ் அப்படி எடுத்துக்கலாம். ஈக்குவல் டு பேலன்ஸ். சோ ரிசிப்ட்ஸ் அப்படின்றது நமக்கு வர்ற இன்கம், பேமெண்ட் அப்படின்றது நம்ம பே பண்றது. இப்ப பாத்தீங்கன்னா இன்கம்ல இருந்து நம்ம எவ்வளவு பே பண்ணிருக்கோன்றத மைனஸ் பண்ணிட்டோம்னா நம்ம கையில எவ்வளவு அமௌண்ட் இருக்கு அப்படின்றது தெரியும். இப்ப எக்ஸாம்பிளா சொல்ல போனீங்கன்னா உங்க கையில இப்போ இன்கமா ஒரு அமௌண்ட், கொஞ்சம் அமௌண்ட் எல்லாரும் கொடுத்த அமௌண்ட் உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க, தீபாவளி கிஃப்டா கொடுத்துருக்காங்க. அதுல இன்கமா உங்களுக்கு வந்தது வந்து ஒரு 1500 rupees இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுல நீங்க என்ன பண்ணிட்டீங்க அப்படின்னா 1000 rupees அப்படி இப்படின்னு தீபாவளிக்கு என்ன ஆயிடுச்சுன்னா செலவாயிடுச்சு. சோ ரிசிப்ட்ஸ் எவ்வளவு இருந்துச்சு, 1500, பேமெண்ட்ஸ் என்ன ஆச்சு 1000. சோ பேலன்ஸ் 500. இந்த 500 பிளஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கு சர்ப்ளஸா இருக்கும். சப்போஸ் நீங்க 1500 கையில வச்சிருக்கீங்க, பட் பேமெண்ட்ஸ் உங்களுக்கு 2000 ஆயிடுச்சு, 2000க்கு உனக்கு பேமெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னா அது உனக்கு டெபிசிட். சோ டெபிசிட் இஸ் டெபிட் கிரேட்டர் தேன் கிரெடிட். கிரெடிட்டை விட டெபிட் அதிகமா இருக்கும், அதாவது பேமெண்ட்ஸை விட ரிசிப்ட்ஸ் கம்மியா இருக்கும். ஓகேமா. பேமெண்ட்ஸ் அதிகமா இருக்கும், ரிசிப்ட்ஸ் கம்மியா இருக்கும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா அது பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட், அதுதான் டெபிசிட் பேமெண்ட் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ் டிஸ்ஈக்விலிபிரியம். இந்த டயக்ராம பாத்தீங்கன்னா புரியும். பேலன்ஸ் ஆஃப் பேமெண்டோட டிஸ்ஈக்விலிபிரியம்னா என்ன அப்படின்னு, அக்கர்ஸ் when demand is not equal to supply. டிமாண்டும் சப்ளையும் எப்ப ஈக்குவலா இல்லாம இருக்கோ அப்ப இந்த டிஸ்ஈக்விலிபிரியம் அக்கர் ஆகும். டெபிட் இஸ் கிரேட்டர் தேன் கிரெடிட், அதை வந்து நம்ம என்ன சொல்றோம், டெபிசிட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதத்தான் டிஸ்ஈக்விலிபிரியம் அப்படின்னு சொல்றாங்க. The BOP is said to be balanced when the receipts and payments are just equal. இப்ப BOP அப்படின்றது பேலன்ஸா இருக்கு அப்படின்னா எப்போ பேலன்ஸா இருக்கும் அப்படின்னா when the receipts and payments are just equal. ரிசிப்ட்ஸும் பேமெண்ட்ஸும் எப்ப ஈக்குவலா இருக்கோ அப்பதான் அது வந்து நமக்கு பேலன்ஸ் ஆஃப்
பேமெண்ட் அப்படின்னு சொல்லி அர்த்தம். சோ இத ஒரு ஃபார்முலால சொல்லிருக்காங்க R by P is equal to 1 அப்படின்னு. இந்த R அப்படின்றது receipts, P அப்படின்றது பேமெண்ட். நெக்ஸ்ட் இப்ப நம்ம பாக்குறது பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ் டிஸ்ஈக்விலிபிரியம். இதுல ஃபேவரபிள் BOP அப்படின்னா என்னன்னா when receipts exceeds payments, இது ஏற்கனவே நான் சொன்னதுதான். receipts payments விட அதிகமா இருக்கும்போது the BOP is said to be favorable. So R by P is greater than 1 இப்படி இருக்கும்போது இது என்னதுமா favorable BOP. next one balance of payments disequilibriumல unfavorable BOP பார்க்க போறோம். இப்ப இது என்னன்னு உனக்கு இப்பயே அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும். இந்த unfavorable BOP அப்படின்னா என்னன்னா when receipts are less than payments, the BOP is said to be unfavorable or adverse. அதாவது less than இருக்கும், payments விட receipt கம்மியா இருக்கும். அப்படி இருக்கும்போது அதை நம்ம unfavorable or adverse அப்படின்னு சொல்லி சொல்றோம். இதோட ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா R by P is less than 1. இந்த 1 அப்படின்ற வேல்யூவை விட இந்த R by P எப்படி இருக்கும்னா கம்மியா இருக்கும். தென் இப்ப நம்ம டைப்ஸ் ஆஃப் BOP disequilibrium பார்க்க போறோம். இதுல ஃபர்ஸ்ட் ஒன் சைக்ளிக்கல் டிஸ்ஈக்விலிபிரியம், செகண்ட் ஒன் செக்யூலர் டிஸ்ஈக்விலிபிரியம், தேர்ட் ஒன் ஸ்ட்ரக்சரல் டிஸ்ஈக்விலிபிரியம். இதுல சைக்ளிக்கல் டிஸ்ஈக்விலிபிரியம்ல என்ன பாயிண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் அக்கர்ஸ் பிகாஸ் ஆஃப் டூ ரீசன்ஸ். இந்த சைக்ளிக்கல் டிஸ்ஈக்விலிபிரியம் இருக்குல்ல, இது எதனால வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு ரீசன் இருக்கு. ஒன்னு different phases of business cycle. business cycle ல different phases இருக்கும். second one elasticity of demand may differ between countries. demand என்ன ஆகும் அப்படின்னா ஒரு கண்ட்ரிக்கும் இன்னொரு கண்ட்ரிக்கும் டிமாண்ட் வந்து டிஃபர் ஆயிட்டு இருக்கும். ஸோ இதனால சைக்ளிக்கல் டிஸ்ஈக்விலிபிரியம் வரும். செக்குலர் டிஸ்ஈக்விலிபிரியம், இந்த டிஸ்ஈக்விலிபிரியம் அப்படின்னாலே என்னன்னா டிமாண்டுக்கும் சப்ளைக்கும் ஏன் டிஸ்ஈக்விலிபிரியம் வருது அப்படின்ற ரீசன் தான். அந்த ரீசனை தான் இப்ப நம்ம 3 டைப்பா பார்த்துட்டு இருக்கோம். செகண்ட் டைப் செக்யூலர் டிஸ்ஈக்விலிபிரியம், long run and deep seated changes in an economy as it advances from one stage of growth to another change. ஸோ இப்ப லாங் ரன்னா போயிட்டு இருக்கும்போது சில சேஞ்சஸ் என்ன ஆகும் அப்படின்னா ஒன் ஸ்டேஜ்ல இருந்து இன்னொரு ஸ்டேஜ் அட்வான்ஸ் ஸ்டேஜுக்கு போறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ இதுதான் செக்யூலர் டிஸ்ஈக்விலிபிரியம் அப்படின்றது. தேர்ட் ஒன் ஸ்ட்ரக்சரல் டிஸ்ஈக்விலிபிரியம், development of alternative sources of supply, development of better substitutes, exhaustion of productive resources. இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா development of alternative sources of supply. ஒரு சப்ளை நம்மளால பண்ண முடியல அப்படின்னா அதை உடனே என்ன பண்ணிடக்கூடாதுன்னா ஸ்டாப் பண்ணிடக்கூடாது. அதுல இருந்து அல்டர்னேட்டிவா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு அதை நம்ம என்ன பண்ணணும், பெட்டரா டெவலப் பண்ணி சப்ளை பண்ணணும். ஸோ இதுதான் நம்ம ஸ்ட்ரக்சரல் டிஸ்ஈக்விலிபிரியம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னு ஒரு ரீகலெக்ஷன் பார்த்துடலாம். பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் வெர்சஸ் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட். பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் தென் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்னா என்ன அப்படின்னு மீனிங் பார்த்தோம். காம்பனன்ட்ஸ் ஆஃப் BOPs, BOPஸோட 3 காம்பனன்ட்ஸ் என்னென்னு பார்த்தோம். தென் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ் டிஸ்ஈக்விலிபிரியம், இந்த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸோட டிஸ்ஈக்விலிபிரியம்னா என்ன அப்படின்னு பார்த்தோம். தென் டைப்ஸ் ஆஃப் டிஸ்ஈக்விலிபிரியம், இந்த டிஸ்ஈக்விலிபிரியமோட டைப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம். இன்னைக்கு நீங்க ஹோம்ஒர்க்கா எடுத்துக்க வேண்டிய क्वेश्चंस என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வாட் டு யூ மீன் பை பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ், டிஸ்டிங்விஷ் பிட்வீன் பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் அண்ட் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட், bring out the components of balance of payment account, discuss the various types of disequilibrium in the balance of payments. ஓகே மாமா, இந்த क्वेश्चंस எல்லாம் படிச்சு பார்க்காம எழுதி எனக்கு ஹோம்ஒர்க் சென்ட் பண்ணுங்க. Thank you students. நெக்ஸ்ட் டாபிக்ஸை நெக்ஸ்ட் வீடியோஸ்ல பார்க்கலாம்.